ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மேக் இட். இன்றைக்கி நாம் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் வச்சு ஒரு இன்விடேஷன் அல்லது ஒரு போஸ்டர் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம டிசைனிங் அப்படின்னாலே ஒரு ஃபோட்டோஷாப்போ அல்லது ஒரு கேன்வா இந்த மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைப்போம். பேசிக்காக நீங்கள் ஒரு டிசைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபோட்டோஷாப், கேன்வா இந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட ஒரு மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் இருந்தாலே நீங்கள் பேசிக்காக பண்ண வேண்டிய ஒரு டிசைனை பண்ணலாம். நான் எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஐடியா மட்டும் கொடுக்குறேன். ஸோ இதில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட் பாக்ஸஸ் எல்லாத்தையுமே நம்ம டெக்ஸ்டோடைய டைட்டிலிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு நீங்கள் ஃபோட்டோஷாப்பு இந்த மாதிரியான சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணணும், ஆப்ஜெக்ட்ஸை என்னுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் மூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் என்ன சைஸில் டிசைன் பண்ண போகிறீங்களோ அந்த சைஸை நீங்கள் டிசைன் அப்படின்ற மெனுவில் போயிட்டு கடைசியில் இருக்கக்கூடிய ஸ்லைட் சைஸ் அப்படின்ற ஆப்ஷனில் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ நான் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஸ்க்ரீன் வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதுவே நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு கஸ்டம் ஸ்லைடு கொடுத்து அதில் போனீங்கன்னா ஸ்லைட் சைஸ் ஃபார் அப்படின்னு இருக்கும். அதில் உள்ளே இருக்கக்கூடிய சைஸஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு A3 வேணும், A4 வேணும், என்ன சைஸ் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு வேண்டிய சைஸ் வேணும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஓரியன்டேஷன், லேண்ட்ஸ்கேப்பாக, போர்ட்ரேட்டா அப்படின்றது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது பேசிக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நான் ஒரு டைட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒருவேளை என்னுடைய இதில் இன்வைட்டில் எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் தேவைப்படுது அப்படின்னா இங்கே பேக்ரவுண்ட் கலர்னு இருக்குது. டிஃபால்ட்டாக இந்த பேக்ரவுண்ட் கலரை நம்ம செலக்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒருவேளை இந்த பேக்ரவுண்ட் கலர் நமக்கு வேணாம், எனக்கு ஒரு இமேஜ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு இங்கேயே கூட ஆப்ஷன் இருக்குது. இமேஜும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் உங்களுடைய ஃபைலில் போயிட்டு டவுன்லோட் பண்ணியிருக்க இமேஜை எடுத்துகிட்டு வரலாம். ஸோ நான் ஃபைலில் போயிட்டு ஃபார்மேட் பேக்ரவுண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணேன். அதில் ஃபில்லில் பிக்சர்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணேன். தென் ஃபைலில் போயிட்டு இந்த இமேஜ் எடுத்துகிட்டு வந்தேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற இமேஜ் கிளாரிட்டியான இமேஜாக இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு உங்களுடைய பேக்ரவுண்ட் இமேஜ் ஃபிக்ஸ் ஆகும். சரி, பேக்ரவுண்ட் இமேஜ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் ஃபோட்டோ அல்லது ஒரு பர்சனுடைய டீட்டெயில் ஏதாச்சும் ஆட் பண்ணணும், இல்லை ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டோடைய ஃபோட்டோ நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா இன்சர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். இந்த இன்சர்ட்டில் ஷேப் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஷேப்பில் போனீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஷேப்பை நீங்கள் எப்படி வேணாலும் உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நாம் ஒரு சர்க்கிளை எடுத்து இங்கே ட்ரா பண்ணுறோம். இந்த சர்க்கிள்குள்ளே என்னுடைய ரிசோர்ஸ் பர்சனுடைய ஃபோட்டோவை நான் இன்சர்ட் பண்ண விரும்புகிறேன். அகெயின் இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஃபார்மேட் ஷேப்புன்னு இருக்கும். டிஃபால்ட்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஃபார்மேட் ஷேப் இங்கே இருந்ததுன்னா சைடில் உங்களுக்கு வந்திருக்கும். சேம் ஆப்ஷன் இங்கேயும் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. பிக்சர் யூஸ் பண்ணிக்கோங்க. பிக்சர் கிளிக் பண்ணிங்கன்னா நான் ஏற்கனவே யூஸ் பண்ணனால அந்த பிக்சர் எனக்கு காமிக்குது. அப்படி இல்லாட்டி நீங்கள் பிக்சர் கிளிக் பண்ணிவிட்டு ஃபைலில் போய்ட்டு அந்த பிக்சர் எங்கே இருக்குதோ அங்கேருந்து செலக்ட் பண்ணி நீங்கள் அதை லொக்கேட் பண்ணணும். இந்த பிக்சர் உங்களுக்கு ஒரு வேளை ஒழுங்காக வரலை, கரெக்டாக நீங்கள் போட்ட சர்க்கிளில் ஃபிட் ஆகலை அப்படின்னா டைலிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த டைல் பிக்சர் ஆஸ் டெக்ஸ்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் போய்ட்டு நீங்கள் உங்களோட பிக்சரை அட்ஜஸ்ட் பண்ணலாம். உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதில் போய்ட்டு நீங்கள் இந்த பிக்சரை அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் இந்த பிக்சரை அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் எங்கே வேணாலும் இந்த பிக்சரை மூவ் பண்ணிக்கலாம். இதுதான் டிசைனிங் சாஃப்ட்வேரோடைய மெயின் அட்வான்டேஜாக இருக்கும். அதை நீங்கள் இங்கே பவர் பாயிண்டில் பண்ணுறீங்க. தென் எனக்கு இன்னொரு டெக்ஸ்ட்டு எழுதணும் அப்படின்னா இன்சர்ட்டில் போங்க, டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ டெக்ஸ்ட் வேணாலும் எழுதலாம். அதில் டெக்ஸ்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன நேம் எழுத விரும்புகிறீங்களோ அதையும் நீங்கள் எழுதலாம். ஸோ நான் டெக்ஸ்ட் பாக்ஸில் நேம் எழுதிட்டேன். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் உள்ள நேமை நான் ஃபாண்ட் சைஸு எல்லாமே ரெகுலராக பண்ணுற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் ஸ்டைலாக வேணும், எனக்கு கொஞ்சம் ஸ்டைலாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அகெயின் இன்சர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். வேர்ட் ஆர்ட் யூஸ் பண்ணுங்கள். வேர்ட் ஆர்ட் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். வேர்ட் ஆர்ட்டில் போயிட்டு
நான் இப்போ வந்து டெக்ஸ்ட் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான வேர்ட் ஆர்ட் டிசைனை இருக்கக்கூடிய அவைலபிள் டிசைன்லேருந்து எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாம் வந்து ஒரு ஆர்கனைசேஷனுடைய நேம் எழுதிட்டோம், யார் வரப்போகிறார் அப்படின்னு எழுதிட்டோம், அதுக்கப்புறம் அவருடைய ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டோம். கீழே டைம் வேணும்னா நீங்கள் டைம் ஆட் பண்ணிக்கலாம், டேட் வேணும்னா டேட் ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன இமேஜஸ் நீங்கள் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இன்சர்ட்டில் போயிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் கிளிப்பிங் அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ரீசெண்டாக அந்த இமேஜ் ஒரு வேளை வந்து உங்களுடைய ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அந்த ப்ரௌசர் பின்னாடி ஓப்பனில் இருந்தது அப்படின்னா டேரெக்டாக அதை கிளிக் பண்ணி உங்களுடைய போஸ்டர்லேயோ இன்வைட்லேயோ நீங்கள் கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ இமேஜஸ்னால் எடுத்துகிட்டு வரலாம். இந்த இமேஜஸ் எதுவுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணாமல் டேரெக்டாக உங்களுடைய ஃபைலுக்கு கொண்டு வரீங்க. சரி, டிசைன் பண்ணியாச்சு. டிசைன் பண்ணதை நம்ம வந்து இமேஜாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைலுக்கு போயிட்டு சேவஸ் கொடுங்க. உங்களுக்கு எந்த டெஸ்டினேஷனில் சேவ் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே சேவஸ் ஜேபிஇஜி அப்படின்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. இந்த ஃபார்மேட் செலக்ட் பண்ணுங்கள், சேவ் கொடுங்க. எல்லா ஸ்லைடையும் சேவ் பண்ணுமான்னு கேட்கும். நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஸ்லைடு தான். ஸோ ஜஸ்ட் திஸ் ஒன் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய டவுன்லோட்ஸில் போய் செக் பண்ணுங்கள். நீங்கள் சேவ் பண்ண இமேஜாக வந்துருச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.